இப்போ இயேசுடைய மரணத்தை குறித்து கேள்விப்படுவது ஒன்று, அதை பார்ப்பது ஒன்று. இயேசுவின் அற்புதத்தை குறித்து கேள்விப்படுவது ஒன்று, அதை அனுபவிப்பது ஒன்று. சிலுவையை குறித்து கேள்விப்படுவது ஒன்று, சிலுவையின் வல்லமையை அனுபவிப்பது ஒன்று. இயேசுவை குறித்து கேள்விப்படுவது ஒன்று, இயேசுவின் வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பது ஒன்றையா. இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி கேள்விப்படுவது ஒன்று, ஆனால் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவிப்பது ஒன்று. இதுதான் தோமாவுடைய வாஞ்சையா இருந்தது. எனக்கு உங்களுடைய இரண்டாம் தரமான அறிவு எனக்கு வேண்டாயா, எனக்கு முதல் தரமான சந்திப்பு என்னுடைய வாழ்க்கையில் வேணும். இதுவரைக்கும் இயேசுவோடு கூட இருந்தேன், எல்லாவற்றையும் பார்த்திருந்தேன், எனக்கும் இதே ஒரு தயவு, எனக்கு ஒரு கிருபை எனக்கு வேண்டும் என்று அவன் இந்த விண்ணப்பத்தை அவன் மிக வைராக்கியமாக கேட்கிறான். நான் சொல்லுவேன், கிறிஸ்துவ மார்க்கத்தின் மிகப்பெரிய மேன்மை இதுதான். கிறிஸ்துவ மார்க்கத்தின் மேன்மை என்னையா? இந்த தேவன் அவருடைய குமாரனை அனுப்பின பொழுது, அவருடைய குமாரனை அனுப்புவதற்கு மிகப்பெரிய ஒரு நோக்கம். ஏதோ ஒரு தூரத்தில் அவர் இருந்து மனிதன் அவனை கிட்ட சேர முடியாதபடியாக தேவன் அவரை அனுப்பலையா. அப்படி இருந்தால் ஒரு தேவ தூதரை அனுப்பியிருக்கான். ஒரு தூதரை அனுப்பி, மனிதா நான் உன்னை நேசிக்கிறேன், உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்கிறேன்னு சொல்லியிருக்கான். ஆண்டவர் அவருடைய ஒரே பேரான குமாரை அனுப்பின நோக்கம், அவருடைய வாஞ்சையெல்லாம் நீங்களும் நானும் தேவனை தனிப்பட்ட முறையில் அவரை சந்தித்து தனிப்பட்ட முறையில் அவரை அனுபவிப்பதுதான் தேவனுடைய நோக்கம் ஐயா. இன்றைக்கு நம்மளுடைய இந்த உயிர்த்தெழுதல் நாளில் ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய விலையேற பெற்ற ஒரு உரிமை என்னன்னா, நீங்களும் நானும் தூரத்தில் இருந்து இயேசுவை குறித்து கேள்விப்படணும் என்ற அவசியம் இல்லையா. நீங்கள் இன்னொரு நடுவர் இடத்துல போய் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நீங்கள் கேட்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் மற்றொரு இடத்துல போய் எனக்காக ஏதாவது பரிந்து பேசுங்க என்று நீங்கள் சொல்லணும் அவசியம் இல்லை. நீங்க ஏதோ ஒரு பரிசுத்த ஸ்தலத்தில் போய் ஏதோ ஒரு காரியத்தை செய்து ஐயோ தேவனுடைய தயவு மேல் வரணும் என்று நீங்க வாஞ்சிக்கணும் அவசியம் இல்லை. 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின பொழுது மனிதனுக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த பிளவை இயேசு தம்முடைய மரணத்து நிமித்தம் அதை சரி செய்து மனிதனுக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த திரை சீலையை இரண்டாக கிழித்து தேவன் சொன்ன வார்த்தைகள் என்னவென்றால், என்னுடைய ஒரே பேரான குமாரனை நான் அனுப்பியிருக்கின்றேன், ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் அவரை தனிப்பட்ட விதத்தில் அறிந்து அவரை தனிப்பட்ட விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து அவரை நீங்கள் ஒவ்வொருவரும் தரிசிக்க தேவன் கிருபை தருகின்றார்.